ரஜினி கமல், அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிங்கல்ல, பெரும் சிக்கலுங்க. முன்னாடி ஒரு டைம் இது மாதிரி தான் வந்து ரஜினி கமல் அஜித் விஜய்ன்னு சொன்னோடனே விஜய் தரப்புல கொந்தளிச்சிட்டாங்க. நீ எப்படி அஜித் விஜய்ன்னு சொல்லுவீங்க? விஜய் அஜித் தானே சொல்லணும். ஆனாலும் தன்னை வைத்து தோத்துட்டாங்கன்னு சொன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளவு லாஸ் அப்படின்னு திருப்பி கொடுத்த பழக்கம் வந்து ரஜினிகாந்த் இருக்கு. அப்போ வந்து முத்துராமலிங்க தேவரை குறித்து தேடணும், இணையத்தில் தேடணும்னா தேவர் மகன் ஸ்டில் தான் வரும். சிவாஜி கணேசனோ கமலஹாசனோ தான் வருவாங்க. அந்த தொகைக்கு 2 மடங்காக நஷ்டத்தோடு கட்டணும். ஒருவேளை நீ வரலனா அந்த அந்த நஷ்டத்தை நிச்சயமா விஜய் ஏற்றுக்க மாட்டேன். அப்போ அவர்களுக்கு பெரும் சிக்கல். அப்போ அது எப்படியாவது அந்த படத்தை கொண்டு வந்துடணும். அதுக்கு இடையில இவருக்கு அரசியல் ரீதியான பல்வேறு அழுத்தங்கள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், இவங்க பண்ற தப்பான விஷயங்கள். அவர் வந்து ரெகுலரா படங்கள் பண்றதுக்கு ரொம்ப குறைஞ்சிட்டார். ரொம்ப சூஸியா கதைகளை தேர்வு பண்றாரு. அதை விட பிரதானமா அவர் என்ன இப்போ வந்து நாட்டம் அவருக்குன்னா கார் ரேஸ்ல போயிட்டார். இப்போ அது சம்மந்தமாக நிறைய பேசுகிறாரு, நிறைய புரிதலோடு பண்ணிகிட்டு இருக்காரு. இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, துபாயில் போய் ஒரு செட்டில் ஆகிட்டாரு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சினிமா விமர்சகர் கோடாங்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் சினிமா அப்படின்னாலே காலங்காலமாக ரஜினி, கமல், அஜித், விஜய் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த 4 நடிகர்களுமே சினிமாவில் நடிக்கிறது, இந்த 4 நடிகர்களுடைய சினிமாக்கள் வெளிவருதுங்கிறது அப்படியே படிப்படியாக குறைஞ்சி போச்சு. அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது. இந்த நேரத்தில் ரஜினியோட படங்கள் மறு வெளியீடு செய்யக்கூடிய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. டிசம்பர் மாதம் அவருக்கு பர்த்டே வருது. அதை முன்னிட்டு ரஜினியோட சில படங்கள் மறுபடியும் வெளியிட போகிறாங்க. கமலஹாசனுக்கும் வர 7ஆம் தேதி வந்து பிறந்தநாள் வரதுனால அவருடைய பழைய படங்களையும் இப்போ மறுபடியும் வெளியிட போகிறாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இது நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லும் போது ஒரு நரேஷன் சொன்னீங்கல்ல, அதாவது ரஜினி கமல் அஜித் விஜய் அப்படின்னு சொன்னீங்கல்ல, பெரும் சிக்கலுங்க. முன்னாடி ஒரு டைம் இது மாதிரி தான் வந்து ரஜினி கமல் அஜித் விஜய்ன்னு சொன்னோடனே விஜய் தரப்பில் கொந்தளிச்சிட்டாங்க. நீ எப்படி அஜித் விஜய்ன்னு சொல்லுவீங்க? விஜய் அஜித் தானே சொல்லணும். இல்லை, பெரிய சிக்கல் இருந்துச்சு. விஜயே வந்து சொல்லியிருக்காரு, என்னை வந்து விஜய் அஜித்னு சொல்லுங்க, அஜித் விஜய்ன்னு சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன்னா அந்த பேரில் கூட நம்ம முன்னாடி இருக்கணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் பயங்கரமாக அதுக்காக பெரிய சிக்கல்லாம் உண்டாக்குனவர் தான் விஜய். இப்போ அவரே வந்து நான் கடைசி படம்னு கிளம்பிட்டாருன்னு வச்சிங்களேன், அரசியல்னு சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்கள் சொல்ல வந்த கேள்விக்கு வந்துடுறேன். ஏன்னா அது நீங்கள் சொன்ன உடனே எனக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கு பெரிய பஞ்சாயத்து பண்ணார், சர்வசாதாரணமாக வந்து சொல்லிட்டீங்களே அப்படின்ட்டு. உண்மைதான். இப்போ வந்து ரஜினிகாந்த் படம், கமலஹாசன் படம், இப்போ அஜித்தோட படம், விஜய் படம்லாம் குறைஞ்சிருச்சு. அவங்க படம் நடிக்கிறதும் ரொம்ப குறைஞ்சிருச்சு. வருஷத்துக்கு ஒரு படம்ன்றதே இப்போ வந்து பெருசாக இருக்குது. ரொம்ப செலக்டிவாக தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு ஏஜ் ஃபேக்டர் ஒரு காரணம். இன்னொரு விஷயம், இளம் நடிகர்கள் நிறைய வந்துட்டாங்க. இண்டஸ்ட்ரியோட சூழலும் மாறிடுச்சு. இதே ரஜினிகாந்த் வந்து ஒரு வருஷத்தில் பல படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு. ஒரு மாதத்துக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துச்சுன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரிலாம் பல படங்களை ரிலீஸ் பண்ணாது. எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகிருக்கு ரஜினிகாந்துக்கு. அதனால தான் ஒரு சூப்பர் ஸ்டாராக எவர்கிரீன் நாயகனாக இருக்காருன்னு வச்சுங்களேன். அந்த ரஜினிகாந்த் வந்து இங்கே சினிமா துறைக்கு வந்து 1975 வராரு. இப்போ என்னாச்சு 25, கிட்டத்தட்ட 50 வருஷம். இந்த 50 வருஷத்தில் அவர் நடித்த படங்கள், பெரும்பாலான படங்கள் தயாரிப்பாளர்கள் லாபம் தான் கொடுத்துருக்கு. ஒரு சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த தயாரிப்பாளராக ரஜினிகாந்தே இருந்திருக்காரு. ஆனாலும் தன்னை வைத்து தோத்துட்டாங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ லாஸ் அப்படின்னு திருப்பி கொடுத்த பழக்கம் வந்து ரஜினிகாந்துக்கு இருக்குது. இந்த மாதிரி பல உதாரணங்களை நம்ம சொல்ல முடியாது. ரஜினிகாந்த் அதனால தான் அவருக்கு அந்த சூப்பர் ஸ்டார் அடைமொழிக்கு தகுதியான நபராக இன்றைக்கி வரைக்கும் இருக்கார். அரசியலுக்கு வர நேரம் அப்புறம் அரசியலுக்கு வரல. அதற்கும் காரணம் சொன்னார், என்னுடைய தொண்டர்கள் பாதிக்கப்படைகிறத நான் விரும்பலை, சூழல் காரணமாக நான் வந்து அரசியலுக்கு வரலை அப்படின்னு. அந்த ரசிகர்கள் இன்றைக்கு வரைக்கும் அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கான். நீ அரசியலுக்கே வரவேணாம் தலைவா, நீ வந்தது ஒரு படத்துக்கு சும்மா வந்து கையை காட்டு போனால் போதும், நாங்கள் எங்களுக்கு கொண்டாடிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்கிற அந்த ரசிகர்களுக்கு உத்வேகம் கொடுக்குற மாதிரி, அவர்களுக்கு ஏற்ற மாதிரி ரீரிலீஸ் கல்ச்சர் வந்துருச்சு. இப்போ இன்னொரு விஷயம், 2K கிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த 2000க்கு பிறகு பிறந்தவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ரஜினிகாந்துடைய முந்தைய படங்கள்லாம் ஆச்சரியமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க பழைய படங்கள்லாம் இப்போ தெரியாது அவங்களுக்கு. அந்த அடிப்படையில் நிறைய படங்களை ரீரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது 50வது வருஷம் பொன் விழான்றதுனால
சமீபத்தில் பாட்ஷா வந்துச்சு. ஏகப்பட்ட படங்கள் அவருடைய படங்கள்லாம் வந்து அது ரிலீஸ் ஆகி முந்தைய வெளியீடை விட இப்போ நிறைய வருமானம் வந்து தயாரிப்பாளருக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ டிசம்பர் 12 வரப்போது. இப்போ நிறைய படங்களை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அடுத்தடுத்து. அந்த அடிப்படையில் இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது உலகநாயகன் கமலஹாசன் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்னு அவர் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இடையில நிறைய தோல்விகள். விக்ரம்னு ஒரு படம் வந்து அவரை தூக்கி விட்டதெல்லாம் அதில் பிடிச்சிட்டாரு. இப்போ மறுபடியும் அவர் வந்து ஒரு படம் நடிக்கணும்னு வந்தார். மணிரத்னத்தோட சேர்ந்தார். இந்த படம் நாயகனோட இன்னொரு வருஷனாக இருக்கும். கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் ஜாயின் பண்ணுறாங்க. நாயகனோட இன்னொரு வருஷனாக இருக்கும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. தக் லைஃப் படமே தக் லைஃப் ஆயிடுச்சா? அது தெரியல. ஏன்னா வந்து அப்படி தான் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த சூழலில் நாயகனுடைய இன்னொரு வருஷன் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்த அந்த டைமில் அது வரல. ஆனால் இப்போ நாயகனே ரீரிலீஸ் ஆகுது. அதற்கான வேலைகள்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அவர் அதுக்கு அறிவிச்சிட்டாங்க. நவம்பர் மாதம் 6ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. 7ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். இதுக்கு இடையில தென் மாவட்டம் முழுக்க வந்து ஒரு பதட்டம் எப்பவுமே இருந்துட்டு இருக்கும். எப்பவுமே ஒரு பரபரப்பு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அக்டோபர் மாதம் கடந்த மாதத்தில் வந்து 30ஆம் தேதி அப்படின்னு சொன்னாலே தென் மாவட்டம் முழுக்க ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும். என்னென்னா தேவர் ஜெயந்தி. அந்த தேவர் குறித்ததான பல விஷயங்கள் பல சந்தர்ப்பங்களில் பல பேர் பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க. ஆனால் தேவர் மகன் ஒரு படம் வந்தப்போ தான் அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றியை அப்போ பெற்றது. நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன். நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணேன். அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுவதற்கு முன்னாடி ஏன் இந்த விஷயத்தை நான் தேடி எடுத்தேன்னா, அப்போ வந்து முத்துராமலிங்க தேவரை குறித்து தேடினோம், இணையத்தில் தேடினோம்னா தேவர் மகன் ஸ்டில் தான் வரும். சிவாஜி கணேசனோ கமலஹாசனோ தான் வருவாங்க. அப்போ நமக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய தேடுதலாக இருந்துச்சு. அந்த அடிப்படையில் நம்ம வந்து அவரை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தோம்னு சொன்னோம். அது பேர் பசும்பொன் வரலாறு, தேவர் வரலாறுன்னு சொல்லியிருந்தோம். இப்போ அந்த தேவர் மகன் படமே ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதற்கான டிஜிட்டல் வடிவில் அது பண்ணுவதற்கான வேலைகளை கமலஹாசன் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் சில தினங்களுக்கு முன்னாடி இங்கே சென்னையில் இருக்கிற பிரசாத் லேபில் தான் அதுக்கான டிஜிட்டல் வேலைகள் நடக்குது. அங்கே வந்து படம் முழுமை அடைந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. காப்பி பார்க்கறதுக்காக வந்தார். வந்து பார்த்துட்டு ரொம்ப அட்டகாசமாக வந்திருக்கு, இந்த படம் நிச்சயமாக புது எக்ஸ்பீரியன்ஸை மக்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு ரொம்ப நம்புகிறார். ஓகே. ஆனால் நமக்கு அங்கே ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் தேவர் மகன் வந்த புதுசில் நிறைய சோஷியல் மீடியாலாம் இப்போ கிடையாது. ஃபேஸ்புக் கிடையாது, வாட்ஸ்அப் கிடையாது, இன்ஸ்டா கிடையாது, இன்னும் பிற சமூக வலைதளங்கள்லாம் கிடையாது. மக்கள்கிட்ட போய் சேரணுன்னா சினிமா வந்து ஃபிலிம் வாயிலாக தான் போய் சேரும். தியேட்டரில் தான் பார்க்க முடியும். வீட்டிலலாம் நீங்கள் பார்க்க முடியாது. டிவியில் போட்டால் தான் உண்டு, இல்லைன்னா கிடையாது. இப்போ இருக்க ஓடிடி தளம் மாதிரிலாம் இப்போ கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த படம் வந்து பெருசான தாக்கத்தை அப்போ மக்கள் வரவேற்றாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் அது வந்து சரியாக இருந்தது. இப்போ வந்து நிறைய மாறி போச்சு. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரும் சிக்கலையும் பிரச்சனையும் உண்டாக்குறாங்க. அதில் பேசப்பட்ட வசனங்கள், அதில் பேசப்பட்ட காட்சிகள், அதில் காட்சிப்படுத்தப்பட்ட பல்வேறு விஷயங்கள் வந்து இன்றைக்கி அந்த தென் மாவட்ட மக்கள்கிட்ட எப்படியான பாதிப்பை எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும்னு யாராலும் கணிக்க முடியல. ஏன்னா சமீபத்தில் தேசிய தலைவர்னு ஒரு படம் வந்துச்சு. அது தேவருடைய அந்த வாழ்க்கை வரலாறுன்னு சொல்லி எடுத்தாங்க. அதிலே நம்ம நிறைய முரண் இருந்ததுன்னு பேசணும். அதுலேயே பல எதிர்ப்புகளை அந்த படம் வந்து சம்பாதிச்சுது. அது பெருசாக போகலைன்னா கூட படத்துல போய் சொல்லிட்டாங்க, இல்லாத வரலாறுலாம் இருக்கிறதா சொல்லிட்டாங்கன்னா சம்பந்தப்பட்ட அல்லது அந்த தொடர்புடையவர்கள் நிறைய குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களே நிறைய குற்றச்சாட்டு எழுப்பினாங்க. அதற்கு காரணம் என்ன, நான் வந்து 2008 பண்ணும்போது ஆவண படமா டாக்குமெண்ட்ரியா பண்ணும்போது எனக்கும் எதிர்ப்பு வந்துச்சு. ஆனால் அந்த எதிர்ப்புகளை சரி பண்ணுறதுக்காக நான் ஆவணங்களை சப்மிட் பண்ணிட்டேன். யாரையும் நடிக்க வைக்கல. என்கிட்ட ப்ளஸ் பாயிண்ட் அது. பட் இவர் ஒருத்தர் நடிக்க வச்சிருந்தார். ஸோ அதில் நிறைய சிக்கல் இருந்தது. அப்படி தேவரை வைத்து அவர் வரலாறை வைத்து ஒரு படம் எடுத்ததிலே அவ்வளோ சிக்கல் இருந்தது. தேவர் மகன்னு சொல்லிட்டு வேறொரு காட்சிப்படுத்துதலோட அவர் மாதிரி இமிட்டேட் பண்ண மாதிரியான காட்சிகளோட ஒரு படம் வந்து ஏற்கனவே வந்து வெற்றி பெற்ற படம். அது எதுக்கு நம்ம இவ்வளோ இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறோன்னா, சமூகத்தில் எந்த விதமான பதற்றமோ எந்த விதமான சிக்கலோ எந்த காலத்திலும் வரக்கூடாது என்பதில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கிறோம். எல்லா சமுதாய மக்களும் ஒன்றாக இருக்கணும். இங்கே வந்து சாதி பேதங்களுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, இனங்களுக்கு அப்பாற்பட்டு, மொழிகளுக்கு அப்பாற்பட்டு மனிதத்தன்மையோடு இருக்கணும் நம்ம விரும்புகிறோம். இது மாதிரியான சிக்கல்கள் எங்கேயும் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறத நோக்கம் என்னென்னா, நான் சமீபத்தில் மாரி செல்வராஜ் ஒரு படம் பண்ணியிருந்தார். அந்த படம் வந்து மாமன்னன். அந்த படத்தினுடைய இன்ஸ்பிரேஷனை எங்கேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, இந்த நபரை நான் ஒரு மன்னனாக உட்கார வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்த பார்வை வந்து தேவர் மகன். அந்த படம் எடுக்கும் போது நான் தேவர் மகனை 100 முறை பார்த்தேன், 20 முறை பார்த்தேன், 50 முறை பார்த்தேன்னு பொதுவெளியிலேயே மாரி செல்வர் சொல்லியிருந்தார். அந்த கதாபாத்திரம் வடிவேலுடைய கதாபாத்திரம் ஒரு கை இல்லாத கதாபாத்திரம். அந்த கை ஏன் அவனுக்கு போச்சுன்றது அந்த காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரம்
அவன் தலைமை இடத்துல உட்காந்தா, அவன் தீர்மானிக்கிற இடத்துல உட்காந்தா, அதிகாரமிக்க இடத்துல உட்காந்தா எப்படி இருக்கும்னு ஒரு காட்சிப்படுத்துதல் தான் மாமன்னனா அவர் படம் பண்ணியிருப்பாரு. அப்ப அதையே ஏற்றுக்கொள்ள முடியல அவங்களால அப்ப. இப்ப அந்த படமே வருது. ஸோ அது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் வரப்போகுது. எப்போ வரும் தேதிகள்லாம் இன்னும் தெரியல. அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது இடையிலேயே பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் விஜய் என்னோட கடைசி படம் ஜனநாயகன்னு சொல்லிட்டாரு. அந்த படம் வந்து ஜனவரி 9ன்னு சொல்லிட்டாங்க. அது நிஜமா 9ஆம் தேதி வருமா வராதான்னு நமக்கு தெரியல. ஆனால் ஓடிடிக்காரங்க ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டா நீங்க வந்தே ஆகணும். வரலனா கிட்டத்தட்ட 110, 115 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க. ஓடிடியோட வியாபாரம். அந்த தொகைக்கு 2 மடங்காக நஷ்டத்தோடு இவங்க கட்டணும். ஒருவேளை நீங்க வரலனா அந்த அந்த நஷ்டத்தை நிச்சயமா விஜய் ஏத்துக்க மாட்டார். அப்ப அவர்களுக்கு பெரும் சிக்கல். அப்ப அது எப்படியாவது அந்த படத்தை கொண்டு வந்துடணும். அதுக்கு இடையில இவருக்கு அரசியல் ரீதியான பல்வேறு அழுத்தங்கள், பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், இவங்க பண்ற தப்பான விஷயங்கள், யாரோ சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள், அதை செஞ்சுட்டு அசிங்கப்படுற விஷயங்கள் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியல. அடுத்தது அஜித். அவர் வந்து ரெகுலரா படங்கள் பண்றதுல ரொம்ப குறைஞ்சிட்டார். ரொம்ப சூஸியா கதைகளை தேர்வு பண்றாரு. அதை விட பிரதானமா அவர் என்ன இப்போ வந்து நாட்டம் அவருக்குன்னா கார் ரேஸ்ல போயிட்டார். இப்போ அது சம்மந்தமாக நிறைய பேசுகிறாரு, நிறைய புரிதலோடு பண்ணிகிட்டு இருக்காரு. இந்தியாவிலே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, துபாயில் போய் ஒரு செட்டில் ஆகிட்டார். என்ன காரணம்னு விளக்கியிருக்காருன்னா, சென்னை போன்ற நகரத்தை விட, இந்தியாவில் இருக்கிற சூழ்நிலையை விட, எனக்கு துபாயில் வந்து என்னுடைய ரேசிங்க்கு நிறைய அங்கே வசதிகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நான் அங்கே இருக்கேன். அங்கே இருந்தாலும் இந்தியாவையோ தமிழ்நாட்டையோ தமிழ் மண்ணையோ நான் மறக்கலை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சமீபத்திய அவருடைய பேட்டியும் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இவ்வளவு பஞ்சாயத்துகளோடு திரைத்துறை வந்து பரபரப்பாக இருக்குது. அடுத்தடுத்து என்ன நடக்கும்ன்றதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். தமிழ் சினிமாவில் ரஜினி, கமல், அஜித், விஜய் படங்கள்லாம் மறுவெளியீடு செய்கிறதுனால புதிய படங்கள் வெளியிடுறதுல சிக்கல் ஏதாவது இருக்குமா? அதே நேரத்தில் மறுவெளியீடு செய்யக்கூடிய பழைய படங்கள் நல்ல வசூல் ரீதியாக நல்ல ஒரு வருமானம் கொடுக்குது. ஆனால் புதிய படங்கள் அந்த வசூலை கூட பெற முடியாமல் தடுமாறுது. இதனால தமிழ் சினிமாவுக்கு பாதிப்புகள் இருக்கா? இல்லை, தமிழ் சினிமாவுக்கு எப்போவுமே பாதிப்பு வராதுங்க. நல்ல கதையம்சத்தோடு எப்போ நீங்கள் படம் பண்ணாலும் அந்த படம் வெற்றி பெறும். யார் நடிச்சிருக்காங்கலாம் பார்க்க மாட்டாங்க. இப்போ வந்து என்னென்னா, முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி படத்துக்கு போவாங்க. இப்போலாம் அப்படி கிடையாது. மவுத் டாக்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஆடியன்ஸ் போய் நீங்கள் படம் நல்லா இருக்குன்னு சொன்னால் அந்த படத்தை கொண்டாடிடுறாங்க. புதியவர்கள் வந்தாலும் அவர்கள் கொண்டாடுறாங்க. புதியவர்கள்னு சொல்கிறேன் பாட்டியா, எங்கள் டியூடுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படத்தோட கதை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. தப்பான கான்செப்ட், தவறான ஒரு விஷயம். ஆனால் அந்த படம் 100 கோடியை தாண்டி வசூலை கொடுத்துருக்கு. அந்த கதாநாயகன் வந்து அவருடைய தொடர்ச்சியான 3வது படம், 3 படமும் தொடர்ந்து ஒரு 100 கோடி தருது. அவர் லவ் டுடேல ஆரம்பித்து வரிசையாக படங்கள் எடுத்திருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ நீங்கள் டிராகன் எடுத்திருக்காரு, லவ் டுடே எடுத்திருக்காரு, 3 படம் 100 கோடி தாண்டி இருக்கு. அந்த பிரதீப் ரங்கநாதன் யாருக்கு தெரியும்? ஆனால் மக்கள் ஏன் கொண்டாடுறாங்கன்னா, அவர்களுக்கு அவங்க கான்செப்ட் பிடிச்சா கொண்டாடிடுறாங்க. நீங்கள் இந்த படங்களை விட, நீங்கள் மறுவெளியீட்டில் வரக்கூடிய அந்த ரீரிலீஸ் படங்களை விட புதிய படங்கள் வந்து நஷ்டத்தை சந்திக்குதுன்னா, நீங்கள் நல்ல சரியான தரமான சரியான புரிதலோடு ஒரு கதை எடுத்து அதை மக்களுக்கிட்ட கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கலைன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் வரும். ஆர்டிஸ்ட்டை பேஸ் பண்ணி படத்துக்கு யாரும் வர்றதே இல்லை. அது ரொம்ப குறிப்பாக முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் பிரபலங்கள் ஏன் வரல, அவங்க படம் ஏன் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் அவங்க நடிக்கிறத குறைச்சிட்டாங்க. அப்போ அவர்கள் ரசிகர்கள் இன்னும் இருக்கிறாங்க. ஆடியன்ஸ் புல்லிங்க்கு தியேட்டருக்கு வந்தே ஆகணும்னா ஒரு பிரபலம் படத்தை போட்டு தான் ஆகணும். பிரபலமாக மற்றவர்கள் வருகிற வரை இவர்கள் படம் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ சிவாஜி கணேசன் நடித்த திருவிளையாடலை இப்போ போட்டாலும் போய் பார்ப்பாங்க இல்லையா? என்ன காரணம்னா, அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அதுதான் அடிப்படையில். ஒரு எம்ஜிஆர் படம் இப்போ போட்டாலும் போய் பார்க்குறாங்கல்ல, நாடோடி மன்னனையோ அடிமை பண்ணியோ இப்போ போட்டாலும் போய் பார்ப்பாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்திலே இப்படிலாம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ் சினிமா என்றைக்குமே அழிஞ்சு போகாது. புதியவர்கள் வரும்போது, புதிய தொழில்நுட்பத்தோடு புதிய விஷயத்தோடு வரும்போது சரியான புரிதலோடு அவங்க வரணும். அந்த வந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே வெற்றி கிடைக்கும். நிச்சயமாக சொல்ல போகிறது என்னென்னா, இன்னும் பலர் வரணும். புதிய கண்டுபிடிப்புகளை எப்படி நம்ம வந்து வரவேற்கிறோமோ அது மாதிரி புதிய படங்களையும், புதிய தயாரிப்புகளையும், புதிய கதைகளையும் நிச்சயமாக கொண்டாடுவதற்கு தமிழ் ரசிகர் தெளிவாக இருக்காங்க. ஸோ இவர்கள் குறைச்சி எடுக்கிறாங்க, வந்தால் வரவேற்பாங்க. நிறைய விஷயங்கள் தமிழ் சினிமா பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.